நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான டிஃபன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் இதை ட்ரையாக சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிட்டோம், கருவேப்பிலை போட்டுக்கிட்டோம். இதில் பச்சை மிளகாவும் போட்டுக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டாச்சு. வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. 1 டம்ளர்னால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேங்க. எதுவும் இல்லைங்க, நம்ம உப்புமா தாங்க, அவசரத்தில் கை கொடுக்குற ரவா உப்புமா தான் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த உப்புமா பாருங்கள், சில பேருக்கு தோசையோடு வச்சு சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட பிடிக்கும். இன்றைக்கி நான் இந்த ரவா உப்புமா தாங்க செய்கிறேன். பாருங்கள், நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதாங்க. தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டுன்னு விட்டுறணும். மூடி வச்சு கொதித்த உடனே நம்ம ரவா போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டாச்சு. நிறைய பேர் இந்த உப்புமா பிரியர்களும் இருக்காங்கங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோசையில் வச்சு சாப்பிட்றது, சைடு அதோடு சேர்த்து இங்கெல்லாம் பெங்களூரில் ஃபேமஸ்ஸு சௌசௌ பாத்துன்னு உப்புமாவும் கேசரியும் வச்சு ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க. இப்போ அது மாதிரி தான் நான் இன்றைக்கி ஒரு நைட் டிஃபனாக இந்த உப்புமாவை செஞ்சேன். இது உப்புமா ரொம்ப ரொம்ப ஈஸி தான், இருந்தாலும் நம்ம ஷார்ட்ஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். நான் செய்ய தெரியாதவங்க கூட பார்த்துப்பாங்க இல்லைங்களா. ரொம்ப ஈஸி. தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு, வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதித்த உடனே உப்பு போட்டு பெருங்காயம் போட்டுட்டு ரவாவை போட்டு இறக்க வேண்டியதாங்க. தண்ணி 1 டம்ளர் ரவானா 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாகவே இருக்கும். நான் கொஞ்சம் 6 டம்ளர் அதிகமாகவே தண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் இலகலாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த உப்புமா இப்படி செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு உப்புமா பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு உப்புமா பிடிக்கும். சில பேருக்கு உப்புமானாலே பயந்து ஓடுவாங்க. நன்றி.